இந்த பணிவான வார்த்தை ஆசான் ஆசையாக தான் வரும். முத்தி நெறி அறியாத மூடர்களை பயில்வேன்னு சொன்னார். அப்போ முத்தி நெறி அறியாதவெல்லாம் மூர்க்கன்னு சொல்லிட்டார் மாணிக்கவாசகர். அப்போ முத்தி நெறி எதுன்னு கேட்டான். யாரெல்லாம் தய சிந்தைக்கு தலைவனாக கருணைக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ஆசானை வணங்காமல் ஒருவனுக்கு மூர்க்கத்தை நினைக்காது. மூர்க்கத்தனம் என்பது முன் செய்த வினைப்பயன். பணிவு உள்ள இடத்தில் தான் தலைவன் இருப்பான். அந்த பணிவு எப்போ வரும்னு கேட்டான். பணிவுக்கே தலைவராகிய ஆசான் அகத்தீசன், திருமூலதேவன், மாணிக்கவாசகன், ராமலிங்க சாமியில் இப்படிப்பட்ட முதுபெரி ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பணிவு வராது. ஆக ஞானிகளை வணங்கி தான் நாங்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக்கிறோம். எவ்வளோ நேரம் பூஜை செய்யணும்னு கேட்டோம். நாங்கள் உட்காந்து பூஜை எங்களுக்கு நேரம் எது? நான் தான் 5 வயசுக்கு வேலைக்கு போயிட்டேனே. 5 வயசுக்கு வேலைக்கு போய் என்ன தான் நான் பூஜை செஞ்சேன். அப்போ என்ன செஞ்சார் ஆசான்? நீ ஒன்று சொல்ல வேணாம், என் நாமத்தை சொன்னால் போதுன்னார். அப்போ ஆசான் நாம சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ஆசான் கேட்டபோது ஆசான் அகத்தீசா, நான் பாவிதான்ப்பா, ஆனால் எனக்கு உண்மை பொருள் தெரியும்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் திருவடியே உனக்கு உண்மைனார். என் நாமத்தை சொன்னார் உனக்கு சகலம் செய்கிறார். நான் சொல்லலை, எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். அவர் சொன்னார், நான் என்ன வணங்கி எனக்கு எனது ஆசானியோட சீடனை அகத்தீசனை வணங்கினார். அகத்தீசனை வணங்க தான் ஒரு மனிதனுக்கு தெளிவு வந்தது. இப்போ நான் வணங்கினேன், சைக்கிளில் போய்கிட்டே இருப்பேன் வியாபாரத்துக்கு. அவன் வியாபாரம் செஞ்சான். அவனு அகத்தீசன் சொல்லிக்கிட்டே போனேன். அதை ஆசான் ஏற்றுக்கிட்டார். என்ன காரணம்? உட்காந்து பூச்சி நேரம் இல்லை, நான் வேலை செஞ்சு தான் சாப்பிட்டாகணும். நான் நெசுவேன், சுட்டு தொழில் செஞ்சுவேன். தொழில் செஞ்சு தான் நான் சாப்பிட்டாகணும். அப்போ தொழில் செஞ்சு சாப்பிடும்போது, வியாபாரம் செய்யும்போது அகத்தீசன் சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்துட்டே போவேன். ஆகாயத்தை பார்க்கும்போது அகத்தீசன் நாம சொல்லுவேன், பட்டத்தார நாம சொல்லுவேன். சொல்லி தான் நாக்கு தலைமறி போச்சு. வீழ்ந்து வணங்குவேன், சாசாம் வீழ்ந்து வணங்கி ரகசியமாக. என் பூஜைலாம் ரகசியமாக தான் பூஜை. இந்த மணி அடிச்சுட்டு நான் வச்சுருக்க மாட்டேன். மூளையை எடுத்துக்கிட்டு கதை வச்சுக்கிட்டேன். வீழ்ந்து வணங்குறது என் பூஜை. அப்போ வேணுச்சுன்னா வீழ்ந்து வணங்கி எனக்கு அடியனுக்கு ஞானசித்திக்க வேண்டும், ஞானசித்திக்கு ஒன்று கேட்டுக்கிட்டே வந்தோம். அப்போ என்ன செஞ்சார்? ஆரம்ப காலத்தில் எனக்கு தெளிவான அறிவு அமைச்சு பூஜை செய்ய தான் அந்த அறிவு வந்துச்சு.